கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சில பேர் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் மெச்சூரிட்டி பர்சன் மாதிரி நடந்துக்கோ, குழந்தைத்தனமாக இருக்காத, இப்படிலாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே போல் நாம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, ஏய் இதெல்லாம் செய்யாத, ஒரு மெச்சூர்டு பர்சன் செய்கிற வேலையா இதெல்லாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன நமக்கு பிடிச்ச விஷயத்தை தானே நம்ம செய்கிறோம், இதில் என்ன மெச்சூர்டு பர்சன்லாம் இது செய்ய மாட்டாங்க, மெச்சூர்டு பர்சன்லாம் இந்த விஷயத்தை தான் செய்வாங்க அப்படின்னு பிரிக்கிறாங்களே, அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது உண்மையாலுமே மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தேகம்ங்கிறது வரும். இந்த காணொலியில் மெச்சூரிட்டினா என்ன, நாம்ளும் ஒரு மெச்சூர்டு பர்சனாக ஆகிறது எப்படின்னு இந்த காணொலியில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். முதல்ல மெச்சூரிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். இந்த மெச்சூரிட்டிங்கிறது மக்கள் ரெண்டு விஷயமா பார்ப்பாங்க. ஒன்று, சொசைட்டி ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிச்சிருக்கும். அதாவது இந்த வயசுக்குள்ளே அவன் ஸ்கூல் முடிச்சிருக்கணும், இந்த வயசுக்குள்ளே அவன் காலேஜ் முடிச்சிருக்கணும், இந்த வயசுக்குள்ளே அவன் வேலைக்கு போகணும், இந்த வயசுக்குள்ளே அவன் மேரேஜ் பண்ணணும், இப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இந்த சொசைட்டி விதிச்சிருக்கும். அந்த சொசைட்டி வச்சுருக்க கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டிக்கு முன்னாடி நாம் ஒரு மெச்சூர்டு பர்சனாக தெரிவோம். இவங்க வச்சுக்கிற கட்டுப்பாடுகளில் ஏதோ ஒன்று சொதப்புனா கூட நம்மளை மெச்சூர்டு பர்சனாக ஏற்றுக்க அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அப்போது இந்த சொசைட்டி வச்சுக்கிற கட்டுப்பாடுகளை நம்ம முழுமையாக பின்பற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 95% தான் நம்மளால் பின்பற்ற முடியும். மீதி 5% நாம் சொந்தமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிரும். ஏன்னா சொசைட்டி சொல்கிற மாதிரி 100% நம்மளால் செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் நம்மளோட ஆசைகள் அந்த இடத்துலையே அழிஞ்சு போயிடும். அதனால் சொசைட்டி சொல்கிறத ஒரு சில விஷயங்களில் வேணால் நம்ம ஏற்றுக்கலாமே தவிர, ஒரு சில விஷயங்கள் நாம் சொந்தமாக யோசித்து முடிவெடுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் உடனே இல்லை எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, நான் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் சொன்னோம்னா, என்ன இவன் இப்படி பேசுகிறான், நல்லா படிச்சிருக்கான், ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலை செய்கிறத விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறானே அப்படின்னு மனசில் நினச்சிப்பாங்க. அப்போது அந்த டைமில் தான் அவங்களுக்கு நாம் தெரிவோம், இல்லை இவன் மெச்சூர்டு பர்சன் இல்லை அப்படின்னு அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. ஏன்னா சொசைட்டி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு, அதை மீறி நம்ம ஓனாக டிசிஷன் எடுத்து அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு நம்ம மெச்சூர்டு பர்சன் இல்லாத மாதிரி அவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த மாதிரி நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகள் தான். ஏன்னா நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம ஓனாக ஒரு டிசிஷன் எடுத்து அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் சொசைட்டி சொல்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சாகணும். அப்போது இந்த மாதிரி நேரங்களில் நாம் தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் நான் முதல்ல சொன்னேன், சொசைட்டியை சொல்கிறது ஒரு 95% மட்டும்தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். மீதி 5% நாம் ஓன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் முதல் விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது சொசைட்டி சொல்கிற கட்டுப்பாடுகள் ஏற்று நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவங்களுக்கு மெச்சூர்டு பர்சனாக தெரிவோம். இந்த மாதிரி பார்வையிலையும் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ ரெண்டாவது விஷயம், நாம் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறோம், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், இது எல்லாமே கவனிப்பாங்க. இது மூலமாகவும் இவன் மெச்சூர்டு பர்சனாக இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போகிறாரு, கோவிலில் எழுதியிருக்காங்க உள்ளே ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர் கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இவன் கோயிலில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாம் இம்மெச்சூர்டு பர்சனாக நம்ம தெரிவோம். இதுவே ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து நம்ம காலை கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த சொசைட்டி எப்படி பார்ப்பாங்க, ஓகே பரவாயில்ல கோயிலில் ஃபோன் பேசலை அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது நாம் மெச்சூர்டு பர்சனாக அவங்களுக்கு தெரிவோம். இதுவே ஃபோன் வருது, நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போது உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவர், இங்கே ஃபோன் பேசாத, ஃபோனை வெய்யே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கோயிலில் இருக்கிறவங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், ஃபோன் எடுத்து பேசினவர் இம்மெச்சூர்டு பர்சனாக தோணும். ஃபோனை எடுத்து உள்ளே வெய் அப்படின்னு சொன்னவர் மெச்சூர்டு பர்சனாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை தான் நான் சொன்னேன், நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த இடத்துல நடந்துக்கிறோம் இது எல்லாமே மக்கள் பார்ப்பாங்க. இது மூலமாக தான் கணக்கிடுவாங்க இவன் மெச்சூர்டு பர்சனாக இல்லையான்னு பார்ப்பாங்க. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாகவும் நடந்துக்கணும். அதே சமயம் மற்றவங்கிட்ட பேசும்போதும் நம்ம சரியான முறையில் பேசணும். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டாவது விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
சரி, நாம் எப்படி மெச்சூர்டு பர்சனாக ஆகுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல நாம் அதிகமாக பேசுகிறத கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நாம் தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா மற்றவங்க நம்ம மேலே என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவன் சும்மா வந்ததுலேருந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி அவங்களுக்கு வந்துருச்சுனாலே நாம் மெச்சூர்டு பர்சனாக அவங்களுக்கு தெரிய மாட்டோம். அதுக்குன்னு நான் ஜாலியாக பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுங்க, பட் ரொம்ப அதிகமாக பேசாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நாம் ரொம்ப அதிகமாக பேசும்போது நமக்கு தெரியாமையே ஒரு சில பேரை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை மெச்சூர்டு பர்சனாக பார்க்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் தேவையான விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெச்சூர்டு பர்சனாக அவங்களுக்கு தெரிவிங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பேசுகிறதெல்லாம் கவனிங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்க கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனித்தா மட்டும்தான் உங்கள் மனசில் நல்லா உள்வாங்கிக்க முடியும். ஓகே, ஒரு மெச்சூர்டு பர்சன்லாம் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நாம் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கவனிக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்கள் வாங்கி படிக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா புத்தகங்கள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும். நாம் ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் நடந்துக்கூடாது அப்படின்னு ஒரு புத்தகம் கூட நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும். அதனால் புத்தகம் படிக்கிற ஒரு ஹேபிட்டை பழக்கப்படுத்திக்கோங்க. இப்போது இந்த காணொலி மூலமாக மெச்சூரிட்டினா என்னன்னு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இந்த மாதிரி பல காணொலிகள் அடுத்த வர நாட்களில் நான் பதிவிட்டுட்டு வரேன். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.